புதிய போப்பாக வேட்டிக்கனில் பதவியேற்றுக் கொண்டார் 14ஆம் லியோ. Domine Iesu Christe, quid existe apostolis tuis, pacem relinquo vobis, pacem meam do vobis, ne respicias peccata nostra, sed fidem ecclesiae tue, eamque secundum voluntatem tuam, pacificare et coadunare dinieris, qui vivis et regnas in saecula saeculorum. Amen. லட்சக்கணக்கானோர் முன்னிலையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பன்னாட்டு தலைவர்கள் பலர் பங்கேற்பு. போப் 14ஆம் லியோவுக்கு போப்பின் அதிகாரத்தை குறிக்கும் வகையில் அணிவிக்கப்பட்ட மீனவ மோதிரம். மீனவ மோதிரத்தை அணிந்ததும் உணர்ச்சி பூர்வமான போப் 14ஆம் லியோ. போப் பதவியேற்பு விழாவில் சந்தித்துக் கொண்ட அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பின் போது இருவரிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது பரஸ்பரம் நலம் விசாரிப்பு. வாட்டிக்கனில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை தனியாக சந்தித்து பேசிய போப் பதவியேற்பின் போது போரால் பாதிக்கப்பட்ட காசா, மியான்மர், யுக்ரைன் மக்களுக்காக போப் சிறப்பு பிரார்த்தனை. மேற்கு வங்கம், கர்நாடகா, கேரளா, பஞ்சாப் உள்ளிட்ட 8 மாநில முதல்வர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாத்திட முன்வர வேண்டும் என அழைப்பு. நீலகிரி, கோவை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. கோவையில் சுமார் 2 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். குளம் போல் தேங்கி நின்ற மழைநீரில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. அண்ணாமலையார் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கிணற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் பலியான சம்பவம். உயிரிழந்தவர்களின் 45 சவரன் நகைகள் மற்றும் பொருட்களை கிணற்றுக்குள் இருந்து மீட்ட தீயணைப்பு வீரர்கள். சாத்தான்குளம் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு திமுக எம்பி கனிமொழி அஞ்சலி. நெல்லை அரசு மருத்துவமனையில் உறவினர்களை சந்தித்து ஆறுதல். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கார் கிணற்றுக்குள் கவிழ்ந்ததில் உயிரிழந்த 5 பேரின் உடல்கள் அடக்கம். சொந்த ஊரான வெள்ளாளன் விளையில் கிறிஸ்தவ முறைப்படி சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட உடல்கள்.
சாத்தான்குளம் விபத்தை தொடர்ந்து சாலை ஓரங்களில் உள்ள கிணறுகள், பள்ளங்களை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவு. அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தல். தனியார் குழுக்கள் கோயிலின் பெயரை கூறி நிதி வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எச்சரிக்கை. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றி கழகம் சார்பில் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. விஜய் சொல்லாமல் யார் யாரோ சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. பாஜக திமுகவுடன் எப்போதும் கூட்டணி இல்லை என்று தாவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் திட்டவட்டம். விஜய் அறிவுறுத்தலின் பேரில்தான் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திப்பதாக விளக்கம். சென்னை பட்டினப்பாக்கம் அரசு குடியிருப்பில் 3வது மாடியின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவருக்கு பலத்த காயம். சில மாதங்களுக்கு முன்பு இதே பகுதியில் மதில் சுவர் விழுந்து இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மீண்டும் விபத்து. சென்னை KK நகரில் சாலை விபத்தில் சிக்கி 9 மாத கர்ப்பிணி படுகாயம். வேக தடை இருப்பது தெரியாமல் கணவர் அதிவேகமாக பைக் ஓட்டி வந்த நிலையில் விபரீதம். சென்னை KK நகரில் சாலை விபத்தில் படுகாயமடைந்த 9 மாத கர்ப்பிணிக்கு அறுவை சிகிச்சை மூலம் பெண் குழந்தை பிறந்தது. கர்ப்பிணி பெண்ணிற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள புரூக்ளின் பாலத்தில் மெக்சிகோ கடற்படை கப்பல் மோதியதால் பரபரப்பு. 277 பேருடன் சென்ற கப்பல் மோதிய விபத்தில் 19 பேர் காயம். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற IPL போட்டியில் ராஜஸ்தானை 10 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பஞ்சாப் அணி. 220 ரன்கள் இலக்கை துரத்திய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 209 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வி. IPL லீக் ஆட்டத்தில் தமிழக வீரர் சாய் சுதர்சனின் சதம். சுப்மன் கில்லின் அதிரடியால் குஜராத் அணி வெற்றி. டெல்லியை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.